நான் வித்யா, பெங்களூரில் இருந்து. திருக்குறள் கதைகள் கேட்கலாம் வாங்க. இன்று 27வது அதிகாரமான தவம்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய 9வது குறள் பற்றி பார்க்கலாமா? 269வது குறள், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அதாவது இந்த குறளுக்கான பொருள், தவம் செய்து தவ வலிமை பெற்றவர்களால் யமனையும் வெல்ல முடியும் என்பதுதான் இந்த குறளுக்கான பொருள். இதற்கான கதையை இப்பொழுது சிந்திக்கலாமா? யமனை வெல்லும் தவம். அன்பு தமிழனும் அறிவழகனும் ஆன்மீக தொண்டாற்றக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்கள். இறைவனுக்கு சேவை செய்யறது மட்டுமல்ல, சமூக தொண்டாற்றுவதிலுமே இருவருக்குமே நாட்டம் உண்டு. அன்பு எப்போதுமே அறிவின் சொல் கேட்டு நடப்பான். அறிவும் அழகா அன்பை வழிநடத்தி செல்வான். எந்த செயல் செய்தாலுமே இருவருமே ஆலோசனை செய்துதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது அவங்க 2 பேருக்குள்ளேயுமே. அன்பு, நாம இந்த ஆன்மீக பாதையில அடுத்த நிலை பத்தி ஏதாவது யோசிக்கலாமா என்றான் அறிவு. ஆமா அறிவு, ஆன்மீக பாதையில சரியாத்தானே போயிட்டு இருக்கோம். சமூக சேவையும் செய்யறோம். அடுத்த நிலைன்னு நீ எதை பத்தி சொல்ல வர என்று கேட்டான் அன்பு. நான் யார் என்று அறிய முற்பரணும் அன்பு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடுத்த படிநிலை என்று சொன்னான் அறிவு. இந்த யோசனையோடு ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலை என்ன என்பதை நாடி செல்ல இருவருமே எண்ணினர். தன்னிலை அறிய முற்பட்டனர். தன்னிலை அறியணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நான் யார் என்னும் விளக்கம் கிடைக்கப்பெற்றால் தன்னிலை அறியலாம் என்று எண்ணி அதற்கான தேடல்ல 2 பேருமே ஈடுபட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது, மனதினை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை உண்டு என்பதையும் அதற்கான ஒரு இடம் இருக்கு என்பதையும் தெரிய வருது. ஆம், மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை தரக்கூடிய மனவள கலை மன்றம் நாடி சென்று முறையா தவப்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அனுபவம் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதிக மாற்றங்களையும் உடலாலையும் மனதாலையும் உணர முடிஞ்சது 2 பேராலையும். அறிவு தொடர்ந்து தவம் செய்து வந்தான். அன்பு நேரம் கிடைக்கும் போது மட்டும் அவ்வப்போது தவம் செய்து வந்தான். அறிவால மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடிஞ்சது. மனமும் உடலும் பலம் பெறுவதையும் பக்குவம் அடைவதையும் அனுபவபூர்வமா அறிவால உணர முடிஞ்சது. முறையான பயிற்சியின்மையால அன்பால இதை அனுபவபூர்வமா உணர முடியல. இந்த காலகட்டத்துலதான் நம்ம கொடிய கொரோனா நோய் இவர்களையும் விட்டு வைக்கல. ஏன் தெரியுமா? சமூக தொண்டாற்றுவதில் ரொம்ப நாட்டம் கொண்டவர்கள் இவர்கள். அந்த காலத்துல அவர்கள் செய்த அந்த சமூக சேவையின் காரணமாகவே இந்த நோய் தொற்று அவர்களையும் தாக்கியது. அப்பொழுது இருவருமே நோயின் தாக்கத்தின் காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அன்பு மிகவுமே சிரமப்பட்டு போனான். சுவாச காற்றினுடைய அளவு குறைந்த போது மிகவும் பயந்துதான் போனான் அன்பு. ஆனால் அறிவு முறையான மூச்சு பயிற்சியின் காரணமா மிகச் சுலபமா இந்த கொடிய நோயிலிருந்து வெளியில வர ஆரம்பிச்சான். சுவாச காற்றினுடைய அளவு மிக குறைந்த நிலைக்கு போகும் பொழுது தன்னம்பிக்கை குறையாமல் பக்குவப்பட்ட நிலையோட மூச்சு பயிற்சியினை முறையாக செய்து வந்தான் அறிவழகன். மருத்துவமனையிலேயே பதட்டம் ஏதும் இல்லாம அமைதி நிலையோடு தவமாற்றி வந்தான். வெகு சீக்கிரத்திலேயே அவனுக்கு அந்த நோயிலிருந்து மீள்வதற்கான அந்த சக்திய இந்த தவ பயிற்சி கொடுத்தது. இந்த தருணத்துலதான் அன்புக்கு முறையான பயிற்சியினுடைய அவசியம் புரிந்தது. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது தவ ஆற்றலினுடைய மகிமையை கண்கூடாக கண்டு உணர்ந்தான் நம் அன்பு. அப்போது முதல் முறையான பயிற்சி செய்ய தொடங்குறான். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவன் உயிர் பிழைக்கிறான் நம் அன்பு தமிழன். அறிவழகனுடைய அற்புத தவ ஆற்றல் அவனை இந்த கொடிய நோயிலிருந்து சுலபமா மீட்டெடுத்தது. இதை கண்ட நம் அன்பு தமிழனும் இந்த தவ ஆற்றல் யமனை கூட வெல்லக்கூடியது என்ற உண்மையை உணர்ந்து முறையான பயிற்சியை அன்றிலிருந்து செய்ய தொடங்குறான். தவத்தால் வரும் வலிமை பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் என்கின்ற உண்மையை உணர்ந்து தெளிந்தான் அன்பு தமிழனும். இருவரும் முறையான பயிற்சியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இதத்தான் யமனை வெல்லும் தவம் என்கின்ற இந்த கதை நமக்கு உணர்த்தது. அதைத்தான் நம் வள்ளுவ பெருந்தகை கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல், நோற்றல் என்றால் தவம், தவம் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு, தவ ஆற்றல் கைவர பெற்றவர்களுக்கு
யமனையும் வெல்லக்கூடிய வலிமை கிடைக்கும் என்பதை மிக அற்புதமா அன்றே சொல்லி வைத்தார் நம் வள்ளுவ பெருந்தகை. ஆகவே யமனை வெல்லக்கூடிய வலிமை பெற்ற இந்த தவ பயிற்சியை செய்து அனைவரும் பயனடைவோமாக. மற்றுமொரு கதையில் மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.